சத்யா எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன் நானு. என்னண்ணா பிசினஸ் மாத்தல போலக்குது, அதே ரத்னம் தான் ஓட்டுகிற. ஆமா சத்யா, பழகிருச்சு. இவங்க யாருப்பா? நோ ஃப்ரெண்டுண்ணா. ராட்டினம் சுத்தணும்னு கேட்டாங்க. இன்னைக்கு பர்த்டேண்ணா, அதான் கூட்டின்னு வந்தேன். நோ ராட்டினத்துல சுத்தலாம்ல, சேப்பா இருக்கணும்னா தாராளமா சுத்துங்க. ஒண்ணே வாங்க. அம்மா என்ன நடக்குதுங்க? அவரே என்னமோ சொந்தக்காரங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஃப்ரெண்ட் தான் ஓனர், வாங்க. சத்யா, இந்த வயசுல உனக்கு ஃப்ரெண்டா? உன் வயசு என்ன, அவர் வயசு என்ன? ஆமா ஓனர், அவரு நம்ம ஏரியா தான், ரொம்ப நல்ல மனுஷன். அடிக்கடி அவர் ஆட்டத்துல ட்ரிப் அடிப்பேன். என்னன்னா சும்மா கதை விடாத. கண்டுபிடிச்சிட்டாங்க ஓனர். நான் என்னத்துக்கு கதை விட போறேன், நாங்க ரெண்டு பேரும் கிளாஸ்மேட். என்ன கிளாஸ்மேட்டா? கிளாஸ்மேட். சொதப்பிட்டானே. இப்பதான் கொஞ்ச நாளா சத்யாவை ஆளையே பார்க்க முடியல. அப்படி சொல்றேன், ரொம்ப திருந்திட்டான் போல. ஓஹோ. நோ, எல்லாத்துக்குமே காரணம் ஓனர் தான். அப்படியா? நல்ல விஷயம் தான்பா. என்னதான் திருத்துறதுக்கு ஆளே இல்ல. அப்படியே ஒரு திருந்திடுவாரு. சரி வாங்க, ராட்டினத்துல ஏறலாம். சரி வாங்க ஓனர். சரி வா போலாம். நோ, எதுக்கு நான் சிரிக்கிறப்போ? ஏன் என்னாச்சு? ஏன் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்லம்மா. இல்ல ஓனர், நான் என்ன சொல்ல வரேன்னா, இதெல்லாம் சின்ன பையனுங்க விளையாடுறது, அது லைட் லைட்டா இருக்குதுல்ல, எனக்கு பிடிக்காது. அவள்தான் ஓனர், மத்தபடி எதுவும் இல்ல. சத்யா நடிக்காதப்பா. ஏதோ நீங்க ரெண்டு பேரும் சைக்கிள்ல பேசிக்கிட்டு இருக்கீங்க. அது ஒண்ணு இல்லம்மா, நீ கோடி ரூபா கொடுத்தாலும் அவன் இந்த ராட்டினத்துல ஏற மாட்டான். ஏன் ஏற மாட்டேன் சத்யா? அவன் ஏறுவான். சத்யா வா. ஐயோ ஓனர், எனக்கு இந்த ராட்டினத்துல லைட்லாம் பிடிக்காது ஓனர், நான் வரல. பிடிக்காதா இல்ல பயமா இருக்கா? யோ, என்கிட்ட எத்தனை வாட்டி கட்டி வாங்கி சாப்பிட்டுருப்ப, என்ன அப்படி காலை வாரி விடுற? அப்படி பாக்காதயா. என்ன சத்யா, நீ ராட்டினத்துக்கு பயப்படுறியா? ராட்டினெல்லாம் எனக்கு பயம்ல ஓனர். ஹைட்டுனா கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும், அவள்தான். ஒரு மாதிரினா பயப்படுறியா? அது பயம்னு சொல்ல முடியாது, எச்சரிக்கையா இருக்குதுன்னு சொல்லலாம்ல, அந்த மாதிரி. இவ்ளோ பெரிய பையனா வளர்ந்திருக்கிற நீ சண்டனா 10 பேர் அடிக்க போயிடுவ. இந்த ராட்டினத்தை பார்த்து பயப்படுற நீ. ஓனர், மனுஷனா எல்லாத்துக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கும். எனக்கு இந்த ஹைட்னா கொஞ்சம் வீக்னஸ். அடி வயிறுலாம் கொஞ்சம் கலங்கும் மேல இருந்து வந்தா. நீங்க ஒன்றையும் போயிட்டு வாங்களேன், நீங்க தானே ஆசைப்பட்டீங்க. ஏய் சத்யா, நீ வந்தாதான் நான் ஏறுவேன். ஐயோ ஓனர், என்ன ஓனர்? மயக்கம் போட்டேன்னா நானே கொண்டு வந்து கீழே இறக்கி விட்டுடுறேன். வா. ஐயோ ஓனர், அதான் ஓனர். ஓனர் ஓனர் பயமா இருக்கு ஓனர். நீங்க வா சத்யா. லைட்லாம் போட்டுக்கறாங்க, நீங்க போயிட்டு வாங்க. சத்யா உள்ள ஏறு. உட்காரு. ஓனர், இப்போ ஒண்ணு கெட்டு போல ஓனர், நான் வேணா இறங்கி போறேன், நீங்க ஒண்டி போயிட்டு வாங்களே. ஐயோ வாய் முடிக்கிட்டு சும்மா இரு. அண்ணா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபுல்லா ஹை ஸ்பீட் ஸ்டார்ட். வாய் மூடு. ஓனர், ஹைட் எனக்கு பயம் ஓனர். சூப்பரா இருக்குல்ல? இறக்கி விட்டுருங்க ஓனர். ஜாலியா இரு சத்யா. ஏன் சத்யா இப்படி பயப்படுற? யோ அங்க பாரு, எவ்வளவு அழகா இருக்கு பாரு. சத்யா பாரு சத்யா. ஏய் ஏன் சத்யா இங்க பாரு என்ன? ஓனர் கீழே இறங்கல ஓனர், வேணா ஓனர், வேணா ஓனர். ஏன் இவ்ளோ பயப்படுற? நீ கீழே விழுந்தனா நான் கையை ஹோல்ட் பண்ண மாட்டேனா என்ன? நீ பயப்படாத சத்யா, இங்க பாரு. இவ்ளோ உயரத்துல இருக்கிறது எவ்வளவு சந்தோஷமான விஷயம்னு தெரியுமா?
இந்த உலகத்திலேயே எல்லாரையும் விட நாம தான் பெரிய ஆளு. ஐயோ பப்சே, ஐயோ பயமாக்குதே. என்ன பண்ற பப்சே, இறக்கி விடியா? டீசல் இல்லப்பா, வாங்கிட்டு வந்து போட்டுறேன். கொஞ்சம் 2 பேரும் அப்படியே சத்யா இருங்க. சத்யா சத்யா கொஞ்ச நேரம் சைலண்டா இரு நீ. டேடா, இது டீசல் இல்லையா? நான் தான் இங்க இருக்கேன்ல. ஆ? ஓனர், நான் இதுக்கு தான் வேணாம்னு சொன்னேன், கேட்டீங்களா ஓனர்? கூட்டு வந்து கொட்டுல இதுல இருந்து கீழே கூட குதிக்க முடியாதுங்க. எப்படி இறங்க போறேன்னு தெரியல. ஓனர், ஓனர் எனக்கு தலையெல்லாம் சுத்துது ஓனர், கீழே இறங்கல ஓனர். உனக்கு பயமா இருந்தா என் கைய பிடி. எனக்கு இது எப்ப இது கைண்டு கீழே விழுமோன்னு கை காலம் நடக்குது ஓனர். வாய மூடு. ஆ, நீ இப்போ கீழே விழுந்தா கூட நான் உன் கைய புடிச்சிருவேன். ஓகேவா? நீ பயப்படாத. யோ முட்டை பப்சே, ஜெனரேட்டர் அதை போட்டு விடியா, ஒரு குவார்டர் வாங்கி தரையா, காப்பாத்து. டீசல் இல்லைன்னு சொன்னேன்ல. டேடா, இது டீசல் இல்லையா? என்னையா பண்றது இல்ல? ஐயோ சத்யா புடி. அட புடின்னு சொல்றல, புடி. ஆ, சத்யா. சத்யா, எனக்கும் இதே மாதிரி ஒரு தடவை நடந்தது. சின்ன வயசுல நானும் எங்க அப்பாவும் ராட்னத்துல ஏறும்போது ஒசரத்துல சடனா நின்னுடுச்சு சத்யா. அப்ப நீங்க பயப்படலையா? ரொம்ப பயந்தேன். ஆனா அந்த பயம் கொஞ்ச நேரத்திலேயே போயிடுச்சு சத்யா. எனக்கு போது. ராட்னத்து மேல இருக்கிற பயத்தை எனக்கு போக்குனதே எங்க அப்பா தான். எந்த ஒரு அப்பாவுக்கும் தான் பிள்ளைங்கள உச்சத்துல வச்சு பாக்கணும்னு ஆசைப்படுவாங்கல்ல. ஆமா, நல்லா ஆசைப்பட்டிருக்காரு. எங்க அப்பாவுக்கு அந்த மாதிரி கனவெல்லாம் இருந்துச்சு சத்யா. அதுதான்